ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தோட திரைவிமர்சனம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அவர் ஃபால்ட் அப்படின்ற ஒரு படம் அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு போன வாரமே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. இது வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜே இல்லை, வேறு ஒரு லாங்குவேஜ். பட் ஆனால் நமக்கு இங்கிலீஷில் தமிழில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆடியோ வந்து அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வீக் வர வேண்டிய படம், பட் ஆனால் ஒரு போஸ்ட்போண்ட் ஆகி வந்து இந்த வீக் வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே வந்து இப்போ அவர் ஃபால்ட் அப்படின்றது வந்து யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னொரு இதேமே வேர்ஷன்லாம் வந்து நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. அதில் ஒரு தொடர்ச்சியாக தான் வந்து இந்த படமே வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம பார்த்ததே இல்லையானா அப்போ கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி படம் எக்கச்சக்க படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்னு எடுத்துட்டா வந்து ஒரு 1000 படங்கள் வருதில்ல, ஆக்ஷன்னா அதுவுமே ஒரு 1000 படங்கள் வருதில்ல, அந்த மாதிரி தான் இந்த படமே வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி தான். ஸோ இப்போ தான் வந்து ஒரு 5:30க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் வந்து இருக்கும். பட் இதில் என்ன ஒரு கதை அப்படின்னது வந்து இது வந்து நம்ம முன்னாடியே சொன்னமே வந்து பார்த்து பழகின கதை தான். அதாவது ஒரு ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 2 பேர் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து 2 பேர் வந்து பார்த்துக்கிற மாதிரி வருது. மறுபடியும் இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா இப்படின்றதான் ஒரு கதை. இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்பான். நமக்கு வந்து படம் உள்ளே போகிறப்ப அந்த படத்தோட அமேசான் பிரைம் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து தெரிஞ்சிடும். பட் இதுதான் நமக்கு தெரிய போகுது. பட் ஆனால் சேர்றாங்களா இல்லையான்றது மட்டும் தான் வந்து ஒரு ஆன்சராக இருக்க போகுது இந்த படத்தில். பட் அதை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த படத்தை நம்மளை எந்த அளவுக்கு இந்த படம் வந்து என்டர்டெயின் பண்ண வைக்குது அப்படின்றதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது எப்படின்னா ஒரு எடுத்தோடனே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. பட் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயே வந்து யார் அந்த பொண்ணு மாப்பிள்ளை, ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து இவங்களும். அவங்களுக்கு தெரியுது இவங்க 2 பேர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே வரப்போகிறாங்க. அதனால் அவங்க 2 பேர் சேரணும்னு சொல்லிட்டு வந்து இவங்க நிறையா பிளான்ஸ் வந்து, ஸோ இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்றதுக்காகவே வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நிறைய விஷயம் வந்து இவங்களுக்காக பண்ணுறாங்க. அதாவது வந்து அந்த மேரேஜ் பார்ட்டி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து சில ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து 2 பேர் ஒன்றா வரணும், 2 பேர் கை கோத்துட்டு வரணும், நீங்கள் இதை கொண்டு இதை செய்யுங்க, நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸில் வந்து 2 பேராக வர இடத்துல தான் வந்து இவங்க 2 பேர் வந்து வேணுக்குமே அவங்க நினைச்சு வர்றாங்க. ஆனால் இவங்க 2 பேர் வந்து பேசிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்தவொடனே வந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க அந்த கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு ஹீரோயின் வர்றப்பே வந்து ஃப்ளைட்டில் ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் வந்து அது அப்படியே வந்து முடிஞ்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த மேரேஜ்லாம் நடக்குது. பட் இவங்க நினச்ச மாதிரியே வந்து இவங்க 2 பேர் வந்து சேரவே இல்லை. ஸோ 2 பேர் பார்த்துக்கிறாங்க. பட் ஆனால் வந்து பெருசாக வந்து பேசிக்கிறது இல்லை. ஃப்ரெண்டுங்களாம் வந்து இவங்க மறுபடியும் பேசி மறுபடியும் அந்த பிரேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அந்த மேரேஜில் வந்து நடக்குது. பட் ஆனால் இவங்க வந்து சேரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் முடியுது, அவங்கவுங்களோட வெளியில் போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா என்ன வருது, ஒரு ஷேர் மார்க்கெட்டு லாஸ், அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அதோட எனிமீஸு அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய விஷயம் வந்து படத்துக்குள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இவங்களுமே வந்து யார் அந்த ஃப்ளைட்டில் வந்து மீட் பண்ணாங்களோ அவர் வந்து மறுபடியும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க வந்து வேலை தேடி போகிறாங்க. மறுபடியும் அவரை பார்த்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு கனெக்ட் ஆகி இது ஒரு டேட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. அதே மாதிரி அவரும் அந்த ஹீரோவுமே வந்து அவர் ஒரு கம்பெனியில் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ளே வந்து அவங்க 2 பேருக்கு ஒரு லவ்வாக ஒரு டேட்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2 பேர் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ் நடக்குது. அங்கே நிறையா பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க 2 பேரும் சேராமல் அவங்க 2 பேரும் அவங்களோட தனித்தனி வெளியில் போயிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அவங்களோட வேலை, அவங்களுக்கு தெரிஞ்ச 1-2 பேர், அப்புறம் அந்த டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியாக அவங்க லைஃப்பை பார்த்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மறுபடியும் இவங்க எப்போல்லாம் வந்து சந்திக்கிறாங்க, சந்திக்கிறப்ப மறுபடியும் சேர்ந்தாங்களாம். அவங்க யாரெல்லாம் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்கள வந்து விலைக்கு வந்து மறுபடியும் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா அப்படின்றதான் வந்து ஓரளவு கொஞ்சம் போர் அடிக்காமல் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின சீன்ஸ் வந்து நிறையா வரும். அதுவுமே வந்து அடல்ட் கண்டென்ட் மாதிரி தான் வந்து படமும் இருக்குது. 1-2 அடல்ட் கண்டென்ட்டுமே வரும். நம்மளால் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்றதே வந்து அப்படின்றதே வந்து ஒரு டவுட்டு தான். ஸோ ஃபேமிலியோடு உட்காந்துலாம் இதை பார்க்கவும் முடியாது. இன்னொன்று இவங்க 2 பேர் வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேயுமே நிறையா ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் இருக்கும். மறுபடியும் இவங்க திருப்பி எப்போ வந்து மீட் பண்ணாங்க, மறுபடியும் இவங்க பிரச்சனைலாம் தான் முடிஞ்சா. இதுக்கு நடுவில் வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் இஷ்யூன்னு போகும், அதுக்கு ஒரு எனிமீஸ் வருவாங்க, அப்புறம் வந்து ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, ஷேரிங்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கம்பெனி ரிலேட்டடான திங்ஸ்லாம் வந்து இவங்களோட பேக்ரவுண்டில் வந்து போயிட்டே இருக்கும். பட் இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னென்னா வந்து 2 பேர் பிரிஞ்சு மறுபடியும் 2 பேர் சேர்ந்தாங்களா அப்படின்னு. பட் அந்த 2 பேர் சேர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி அவங்க தனித்தனியாக ஒரு ஆள் டேட் பண்ணுவாங்க, அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கும் இந்த கதையே. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எப்போ திருப்பி சந்திச்சாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் முடிஞ்சா, அவங்க பிரியறதுக்கு காரணமாக உள்ளவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒரு எதிரி வந்து இவங்களை பிரித்து விட்டாங்களா, மறுபடியும் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு கிளைமேக்ஸ் வரையும் ஒப்பேற்றி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்களே பாருங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம பார்த்ததே இல்லையானா கண்டிப்பாக இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். தமிழ் படங்கள்லேயே நிறைய பார்த்துருப்போம், தெலுங்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்துருப்போம். என்ன ஒன்று
இதில் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இது வந்து வேறு லாங்குவேஜ் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து புதுசாக தெரிவாங்க. அவங்க அந்த மேரேஜ் செட்டப்பு, அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி ஒரு புதுசாக தெரியும். அதுவுமே அந்த சீன்ஸுமே வந்து கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாக வந்து அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க மீட் பண்ணிக்கிறக்கான சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இவங்க வேலைக்கு போகிற கம்பெனிலாம் வந்து ரோபோட்டிக்காக இருக்கும். இதெல்லாம் தான் புதுசாக இருக்குமே தவிர அந்த கதை என்னமோ வந்து அதே கதை தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, சேர்றதுக்காக சுற்றி உள்ளவங்க என்னென்னலாம் வந்து பண்ணாங்க, அதேமாதிரி சுற்றி உள்ளவங்க பண்ணதெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க சேர்ந்தாங்களா. அதுக்கிடையில் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க ஒரு டேட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஒருத்தவங்க கூட போவாங்க, இவங்க ஒருத்தவங்க கூட போவாங்க, அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பன் பட்டன் ஜாமில் கூட வந்து இந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இது மாதிரி இல்லை இருக்காது பன் பட்டன் ஜாம் படத்தில். பட் ஆனால் அவங்கவுங்க ஒரு லைஃபுக்குள்ளே போயிருப்பாங்க, பட்டா டக்குன்னு வந்து ஹீரோ ஹீரோயினாக வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதிலே இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்ல, மறுபடியும் நம்ம சேரலாமா வேணாமான்னு சொல்லி அதை நோக்கி தான் வந்து கதை போயிட்டு இருக்கும். அதுக்கிடையில் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு லவ் இருக்கும், ஒரு டேட் இருக்கும், அது ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்கும், அந்த மாதிரிலாம் போகும். இருந்தாலும் இதெல்லாம் கடந்து வந்து இவங்க சேர்றாங்களா இல்லையா, இவங்க 2 பேத்துக்குள்ள இஷ்யூ முடிஞ்சா இல்லையான்றதான் வந்து இந்த படத்தை வந்து சுற்றி ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது வந்து பார்த்து பழகப்பட்ட கதை தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி படத்தை வந்து பார்க்கணும், இல்லை மறுபடியும் இந்த மாதிரி கதை எனக்கு தெரிஞ்சாலும் எப்படி வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னா தாராளமாக பாருங்கள். பட் ஆனால் சுவாரஸ்யமாலாம் கொண்டு போகல, கொஞ்சம் அங்கங்கே போர் அடிக்குது, அங்கங்கே நல்லா இருக்குது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அமேசான் பிரைமில் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் பாருங்கள். நன்றி.